ஹாய், பல்பி டேம்லின் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஓரப்படை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை பைத்தம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், துவர் தால் இல்லை சாம்பார் பருப்பு 50 கிராம், இட்லி அரிசி 1 கப்பு இல்லை 200 கிராம், உளுத்தம் பருப்பு 50 கிராம், ஜவ்வரிசி 25 கிராம், சோம்பு 1 டீஸ்பூன், வரமிளகா 10லேருந்து 15, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, வெங்காயம் பொடிசாக நறுக்கியது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, துருவின தேங்காய், பச்சை மிளகா 5லேருந்து 6. ஸோ நம்ம 1 கப்பு இட்லி அரிசி இல்லை 200 கிராம் இட்லி அரிசி எடுத்துக்கிறோம். அது நம்ம நல்லா அலம்பிட்டு இருத்துட்டு அப்போ நல்ல தண்ணியில் ஊற வச்சிடுறோம். அதே மாதிரி அந்த 1 கப்பு இட்லி அரிசிக்கு ஈக்குவலாக 4 பருப்பும் 1 கப்பு வரணும். ஸோ 50 கிராம் 4 பருப்புன்னு எடுத்திங்கன்னா அதுவும் 1 கப்பு வந்துடும், 200 கிராம் வந்துடும். அதையும் நல்லா அலம்பி எடுத்து நம்ம 4 சேர்த்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஸோ அரிசி தனியாக பருப்பு தனியாக ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி சொல்லியிருக்கோம் 25 கிராம்னு, அதையும் நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். இந்த 3யுமே தனித்தனியாக ஊற வச்சிடுங்க. அப்புறம் இது ஒரு 4 மணி நேரம் அட்லீஸ்ட் ஊறணும். அதுக்கு மேலே ஊறினா பரவாயில்ல, 4 மணி நேரம் நிச்சயமாக ஊறணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நம்ம பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சாம்பார் பருப்பு, உளுத்தம் பருப்பு 4 பருப்பையும் 50 கிராம் ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். அப்புறம் அது 1 கிளாஸ் ஆகிடுது. அதை நம்ம நல்லா அலம்பிட்டு தண்ணி எடுத்துட்டு நம்ம அதை ஊற வச்சுக்கிறோம். அதுவும் நல்ல தண்ணியில் ஊற வச்சிடுறோம். அதே மாதிரி சாபுதானா 25 கிராமும் ஊற வச்சுக்கிறோம். ட்ரெடிஷ்னலாக உரப்படை அப்படின்னாக்கா 1 கிளாஸ் இட்லி அரிசிக்கு 1 கிளாஸ் பருப்புகள், எல்லா பருப்பும் சேர்த்து 1 கிளாஸ், இதுதான் ரேஷியோ. சாபுதானா இல்லை இந்த ஜவ்வரிசிங்கிறது நம்மளாம் போட்டுக்கிறது. ஸோ அது எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் டேஸ்ட்லாம் போடுறது. ஸோ அதை விட்டுருங்க. இதுதான் பேசிக் ரேஷியோஸ். ஸோ ஒரு 4 மணி நேரம் எல்லாமே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். ஸோ இது நம்ம நல்லா அலம்பி தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற வச்சுக்கலாம். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி பருப்புக்கு ஊற வைக்கலாம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 1 கிளாஸ் தண்ணியில் பருப்பு ஊற வச்சுருக்கோம், 1.5 கிளாஸ் தண்ணியில் அரிசி ஊற வச்சுருக்கோம், 1/2 கிளாஸ் தண்ணியில் சாபுதானா ஊற வச்சுருக்கோம். அந்த அரிசி தண்ணியிலேயே நம்ம அந்த வரமிளகாவும் போட்டுடலாம். எல்லா வரமிளகாயும் எவ்வளோ, ஒரு 10 வேணும், 15, எவ்வளோ உங்களுக்கு உரப்பு வேணுமோ அவ்வளோ அதில் ஊற வச்சிடலாம். அப்போ தான் அரைக்க வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச வரமிளகாவும் அரிசியும் அதோட கொஞ்சம் சோம்பையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம், ஃபைன் பேஸ்ட்டாக. ஸோ அரிசி ஒரு வாட்டியாக அரைச்சிக்க முடியலன்னா 2 வாட்டியாக அரைச்சிக்கலாம். அதோட நமக்கு தேவையான உப்பையும் இப்போயே இதிலே போட்டு அரைச்சி விடுறோம். ஸோ நம்ம அரிசி, வரமிளகா, சோம்பு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இந்த ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சிட்டோம் பார்த்தீங்களா. அது நம்ம பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கிறோம். அடுத்த பேட்ச்சு அரிசியை நம்ம இதில் அரைக்கிறோம். இந்த சமயத்தில் நம்ம சாபுதானாவும் சேர்த்து அரைச்சிடலாம். அரிசியோட சாபுதானாவும் சேர்த்து போட்டுடலாம். தட் இஸ் ஜவ்வரிசியும் சேர்த்து போட்டுடலாம். அதை ஊற வச்சு தண்ணியோடு சேர்த்து போட்டுடலாம். அதோட அரிசியும் போட்டுட்டு 2வது வாட்டியும் அரைச்சி அதையும் போட்டுடலாம். தண்ணி முக்கால்வாசி தண்ணி இருந்திருக்கும். அதனால் நம்ம இதில் இருக்க தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கலாம். நேரமாக எல்லா தண்ணியும் யூஸ் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் யூஸ் பண்ணாதீங்க. ஜாஸ்தி கம்மியாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ பாக்கி தண்ணியை வச்சுக்கோங்க. அப்புறம் மாவில் கலக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இப்போ அரிசி கொட்டலாம், அரிசியும் ஜவ்வரிசியும் அரைச்சாச்சு. அதை நம்ம சேர்த்துட்டோம். அந்த மிளகா தான் அந்த கலரை கொடுக்குது. இப்போ நம்ம அதில் பருப்பு வகையில் போடுறோம். ஸோ அது எத்தனை வாட்டி அரைக்கணுமோ அத்தனை வாட்டி பார்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், தண்ணி அவ்வளோ நிற்கலை. ஸோ அது நம்மளுக்கு அரைக்கிறதுக்கே கொஞ்சம் தேவைப்படும். பார்க்கலாம். ஸோ எல்லா பருப்பையும் சேர்த்து நம்ம 1 வாட்டி 2 வாட்டி அரைச்சிக்கலாம். அதை நம்ம ரொம்ப ஃபைனாக அரைக்கலனாலும் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் அரைச்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபைன் பேஸ்ட்டாக பண்ண பாருங்கள். அப்புறம் எல்லாத்தையும் கலந்து விடுங்க. ஸோ நம்ம லாஸ்ட் பேட்ச் பருப்பு போடுறோம். தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். அது அப்புறம் மாவை டைட்டாக இருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி எறியணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம மாவில் வரமிளகா, சோம்பு, உப்பு 3யும் சேர்த்து அரைச்சிட்டோம். அரிசி அரைச்சாச்சு, ஜவ்வரிசி அரைச்சாச்சு. இப்போ நம்ம எல்லா பருப்பு வகையும் அரைக்கிறோம். எல்லாத்தையும் அரைச்சி மிக்சியில் அரைக்கிறதுனால பேட்ச் பை பேட்ச் அரைச்சி கடைசியாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க.
எல்லாமே எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே உரப்படையாக போட ஆரம்பிக்கலாம். வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை, அது வந்து ஃபர்மெண்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது வந்து ஃபஸ்ட் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட வேண்டியது இருக்குது. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் பூ இதெல்லாம் அதுக்குள்ளே போடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஸோ இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து பச்சை மிளகாய் 5-6 சொல்லியிருக்கோம், அதை நறுக்கி போட்டுக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து பொடிசாக நறுக்கி நல்லா கையால் மசிச்சு விட்டு போட்டுருங்க. அப்போ அது துண்டாக இல்லாமல் அது மிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி அது இருந்துச்சுன்னா அதையும் நல்லா போட்டுருங்க. அப்புறம் இது பெருங்காயத்தூள் இருக்குது இல்லையா, அது 1 டீஸ்பூன் சொல்லியிருக்கோம், அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் தேங்காய் பூ 3-4 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு தோணுதோ அவ்வளோ போடுங்க. ஏன்னா தேங்காய் பூ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு தோணுதோ அதில் போட்டுவாங்க. இது எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நிறையாவும் போட்டுக்கலாம். எவ்வளோ நிறையா போட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் அந்த மாதிரி. ஸோ மாவில் நம்ம கலந்துடுறோம், ஊற்றுப்போம் மாவு மாதிரி இதிலே கலந்துடுறோம் நம்ம மேலே தூவில். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மாவில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் டைட்டாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், உரப்படமாக உங்களுக்கு ரெடி. நீங்கள் வந்து நல்லா இது வந்து அடை ஆக்சுவலி தட்டுவாங்க, அடை தட்டுற மாதிரி தட்டி போடுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தோசை மாவு மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக ஊத்தப்பம் மாதிரியும் இல்லாமல் வச்சுக்கிட்டு அது வந்து அப்படியே இடலாம் முடியாது, அது வந்து ஒட்டிக்கும் கல்லில். நம்ம வந்து பார்த்து தான் அப்படியே கொஞ்சம் இந்த கரண்டி வச்சு தட்டி விட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றினோன்னா பரப்பி விட்டோன்னா அது வந்து நல்லா முருவி டேஸ்ட்டாக வரும். குண்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் அது வந்து திக்காக இருக்கும். அதனால் அது வேகணும் நல்லா, எல்லாம் பருப்பு இல்லையா, ஸோ அதை வேகணும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கரண்டியாலே எவ்வளோ இழுத்து விட முடியுமோ அவ்வளோ இழுத்து விட்டுட்டு அது எண்ணெயை விட்டு 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்து வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதோட நம்ம சட்னிகள், தேங்காய் சட்னி, இல்லை சாம்பார், இல்லை ஹோட்டலில் உங்களுக்கு வந்து அவியல் கொடுப்பாங்க, இதோட தேங்காய் சட்னி கொடுப்பாங்க, எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். கார சட்னி ரொம்ப கரெக்டாக இருக்கும். தண்ணி தேவைப்பட்டால் அந்த பாக்கி தண்ணிலாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இட்டுறது மாதிரி. ஆக்சுவலி வந்து நம்ம யூஸ்வலாக தட்டுறதுக்கு அது தண்ணி இருக்காமே பண்ணணும். நம்ம வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நாங்கள் அது தோசை பக்கத்தில் எடுத்துப்போம். தட்டுறதோட இது ஈஸியாக இருக்கும், அப்படி ஊற்றி எடுத்துக்குவோம். இதுவும் திக்காக தான் வரும், தோசை மாதிரி மெல்ஸ் எல்லாம் வராது. ஸோ தோசைக்கல்ல காய வச்சு அதை நம்ம வந்து நல்லா வைப் பண்ணிவிட்டு எண்ணெய் துணியால் நல்லா அதை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கரண்டி மாவு போல் ஊற்றி அது தோசை கரண்டியாலேயே நம்ம தோசை மாதிரி அப்படி நல்லா சுற்றிட்டு போக முடியாது. கொஞ்சம் பார்த்து அப்படி இப்படி நவுத்தி விட்டு, ஏன்னா வெங்காயம் அதெல்லாமும் உள்ளே இருக்குது இல்லையா, ஸோ அது அப்படி பண்ண முடியாது. அதனால் பார்த்து நவுத்தி விட்டு எண்ணெய் 4 பக்கம் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி நல்லா பொறுமையாக சுட்டு எடுத்துகிட்டு அந்த இன்னொரு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துகிட்டு நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரைக்கும் சுட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். நல்லா அது எவ்வளோ மெல்ஸாக இருக்கோ வந்து ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் குண்டாக போட்டிங்கனாக்கா அது வந்து வேகும் தான், கொஞ்சம் நல்லா டைம் ஆகும் வேகிறதுக்கு, பத்தாதுக்கு முருவாது. அதனால் நம்ம வந்து சாப்பிடும்போது சாஃப்டாக, யாருக்கு சாஃப்டாக பிடிக்குமோ அவங்க அப்படி சாப்பிட்டுக்கலாம். முருவலாக பிடிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் மெலிசாக ஆக்கி விட்டு கிறிஸ்பாக்கி விட்டு 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டோமா நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக ஒரு டிஃபனுக்கு ரொம்ப நல்லது. ஈவினிங் டிஃபனுக்கு சாப்பிட்லாம், டின்னருக்கு சாப்பிட்லாம். இப்போ எதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு இது பண்ணிக்கலாம். ஒரு 4 மணி நேரம் நம்ம கையில் டைம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மத்தியானம் பிளான் பண்ணால் ஈவினிங் டின்னருக்கு இது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்லி இந்த அமாவாசை விரதம் அந்த மாதிரி ஏதாவது இப்போ வெங்காயம்லாம் நிச்சயமாக போட முடியாது, அதெல்லாம் போடாமல் தான் பண்ணணும். ஸோ மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது விரதத்துக்கு அந்த மாதிரி சமயத்தில் யூஸ்வலாக பண்ணுவாங்க. மற்றபடி எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது யூஸ்வலாக வந்து டின்னருக்கு பண்ணுவாங்க, இல்லைன்னா ஈவினிங் டிஃபனுக்கு அந்த மாதிரி இதாக பண்ணலாம். ஸோ ஒரு ஹெல்தி ஃபுட், நியூட்ரிஷியஸ் ஃபுட், ஃபுல் ஆஃப் பருப்பு, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட், அரிசி. அதனால் வெரி நைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அது நீங்கள் ஏதாவது வித்தியாசம் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு சொல்லுங்கள். இது வந்து உங்கள் வீட்டில் பண்ணுறது இல்லை அப்படின்னா பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஊரோட பாரம்பரியமான ஒரு ஃபுட் தான்.
நிறைய பேர் வீட்டில் வந்து இப்போ இட்லி தோசையே வந்து பண்ணுறதில்ல, மாவு கூட அரைக்க மாட்டேங்கிறாங்க, வாங்கி தான் பண்ணுறாங்க. ஏன்னா டைம் இருக்கிறதில்ல அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது பண்ணணுன்னு உங்களுக்கு இஷ்டம் தான் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தாங்கன்னா ஏதாவது வித்தியாசமாக நீங்கள் பண்ணுறீங்க, இதில் வேறு எதாவது ஆட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் என்னென்ன ஆட் பண்ணலான்னு. ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து ஷெஃப் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஹோம் குக்ஸ் தான். அதனால் எங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம். யாருக்காவது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பூன் வச்சு அந்த சூடு கல்லில் வந்து அப்படி இட்டிட்டு விட்டோன்னா என்ன அது கையோட வந்துடும் மாவு ஒட்டிக்கிட்டு. ஸோ பார்த்து பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்படி இப்படி இழுத்து விட்டு ரவுண்டாக வருதோ வரலையோ அது எண்ணெய் வச்சு நம்ம நல்லா முறுமுறுன்னு எடுத்துடலாம். இல்லை தட்டி போடுறவங்க வந்து நல்லா டைட்டாக மாவு அரைச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பாலித்தீன் பையில் இல்லை மில்க் பேக்கெட் கவரில் அதை மெதுவாக தட்டி அந்த அந்த பையோடு அந்த இதோட அப்படியே அந்த கல் மேல் வச்சு அப்படியே எடுத்துட்டா தட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதோட எங்களுக்கு இது இன்னும் வசதியாக இருக்குது, இது இன்னும் ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு கொஞ்சம் பண்ணிட்டோன்னா எங்களுக்கு அடை ஈஸியாக வருது. ஸோ எங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது இந்த வேலை. அதனால் நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் எங்கள் வீட்டில். ஸோ அடுத்த அடையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 அடை சுட்டு காமிக்கிறதுக்கு பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் மிளகாலாம் இருக்கிறதுனால நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம்லாம் நிறையா போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் விரதம் அமாவாசை எல்லாம் பண்ண முடியாது, மற்ற நேரத்தில் இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான். ஸோ முறுமுறுன்னு ஆயிடுச்சு. நல்லா பிச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. அதோட ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை சும்மா கார சட்னி, பூண்டு மிளகா சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த மாதிரி ஊத்தப்பம் அடைஸ்க்கெல்லாம் அதுதான் வந்து நல்லாயிருக்கும். இல்லை மிளகாப்பொடி, இதுக்கு மிளகாப்பொடி எவ்வளோ நல்லா இருக்குமான்னு சொல்லுறதில்ல எனக்கு. சீனி தான் நல்லாயிருக்கும். சுகர் வச்சு சாப்பிடுவாங்க, அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி சுகர் வச்சு சாப்பிட்டா அது நல்லாவே இருக்கும் இதோட சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், உங்களுக்கு உரப்பட தயாராகிடுச்சு. அது கல் ஒரு பக்கமாக கொஞ்சம் ஜாஸ்தி தீயுது, நெருப்பு அதான் சுற்றி விட்டு சரி பண்ண பார்க்குறோம். உரப்பட தயார். சத்துமிக்க உரப்படை அவியல், சட்னி இல்லை கார சட்னியோடு சாப்பிட தயார். பல்பி டேமரிண்ட் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.